இனிமேல் அப்பாவோட பேரை நான் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டேன், எனக்கு அது வேண்டவே வேண்டான்னு சஞ்சய் அவரு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரா? நடிகர் விஜய், அவரோட மனைவி சங்கீதா மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து வெளியாகி வர தகவல்கள் கடந்த சில வாரங்களா சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதமா மாறி இருக்கு. கடந்த மாத இறுதியில இருந்து இந்த விவகாரம் தொடர்பா தொடர்ந்து பல செய்திகள் வெளியாகி வர்றதுனால சமூக வலைதளங்கள்ல இது ஒரு பேசு பொருளாவும் மாறி இருக்கு. விஜய் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ததா தகவல் வெளியானதை தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. சங்கீதா தன்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்க விஜய் மறுக்கிறாரு அப்படின்னு மறுபடியும் ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில விஜய் தன்னோட கட்சியோட மகளிர் அணி கூட்டத்துல பேசினப்ப இந்த விஷயத்தை பத்தி யாரும் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல, இது ஒர்த்தே இல்லன்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில சஞ்சய் அவங்களும் சாசா அவங்களும் ரொம்பவே கோவப்பட்டு போயிருக்காங்களாம். பெற்றோர் இப்படி இருக்கிறதுனால குழந்தைகளோட மனநிலையும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா இப்ப அவரு படம் இயக்கிட்டு இருக்காரு விஜய் அவருடைய மகன். அவர் அந்த படத்தோட வேலைகள்ல ரொம்பவே தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு. படத்தோட போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் எஸ் அப்படின்னு சொல்லி இனிஷியலை மாத்த சொல்லியிருக்காராம். இதுல எஸ் அப்படிங்கிறது சங்கீதா அவங்களுடைய பெயராம். சிலர் இதுக்காக சமூக வலைதளங்கள்ல கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அப்பாவோட பேரை எங்கேயுமே யூஸ் பண்ண வேண்டாம், எங்கேயுமே பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சங்கீதா அவங்களோட பெயரை யூஸ் பண்ணிருக்காராம். சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வர இந்த செய்தியை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. இதுக்கு அதிகாரப்பூர்வமா எந்த விளக்கமும் வெளியாகல. இருந்தாலும் இந்த விவகாரம் ரசிகர்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் கிட்ட ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் அவரும் த்ரிஷா அவங்களும் திருமணத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது. சொல்ல போனா விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா த்ரிஷா அவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. விஜய் அவர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாருன்னா த்ரிஷா அவங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாமே. அவரோட வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடணும் அப்படிங்கிற கேள்விகளை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இத பத்தி அதிகமா சமூக வலைதளங்கள்ல த்ரிஷா அவங்கள தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல த்ரிஷா அவங்களோட நாய்க்குட்டி வீடியோவை ஷேர் பண்ணி கனவு உலகுல பூனைகளை விரட்டி கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜய் அவருடைய கனவை கெடுக்கிறதே நீங்க தான், அவரோட முதலமைச்சர் கனவை சிதைக்க நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் இவங்களை திட்டி பல கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. விஜய் அவருக்கு ஆதரவா பேசின பார்த்திபன் அவரு சரியாதான் பேசியிருக்காரு, த்ரிஷா அவங்களுக்கு இப்ப மட்டும் ஏன் கோபம் வருது அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த நேரத்துல எத்தனையோ பேர் பேசினாங்க, அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காது த்ரிஷா, இதுக்கே கொடுத்தாங்க அப்படிங்கறதா எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த மாதிரி போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.